Hi friends, this video is sponsored by Gen Review. இதில் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பெஸ்ட் குவாலிட்டியோட லோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். www.genreview.online. இதில் வந்து எல்லா பொருளுமே பெஸ்ட் குவாலிட்டி லோ ப்ரைஸ். ஒரு முறை வாங்கி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். திரும்ப நீங்களே அதில் வாங்குவீங்க. அதில் அந்தளவுக்கு எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள், வியூ பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து பொட்டுக்கடலை லட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்துக்கோங்க. நான் வந்து இதை வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு நமத்து போயிருக்கு அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை கிரிப்ஸியாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து நைஸாக அரைச்சதுனால சலிக்கலை. உங்களுக்கு ஒரு வேளை குருணையாக இருக்குது, திரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சலிச்சுக்கோங்க. 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையும் நல்லா நைஸாக அடிச்சுட்டு எடுத்து சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் அடித்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை அடிக்கும்போது அது கூட 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏலக்காய் சேர்க்கலை. எனக்கு நார்மலாக ஏலக்காய் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக நெய்யை வந்து சூடுபடுத்திக்கலாம். நல்லா சூடுபடுத்திட்டு அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக, 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டால் சரியாக இருக்கும். நான் வந்து ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை. அதுக்கு வந்து 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமான நெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். ஸ்வீட்ஸ் பலகாரம் இதுக்கு வந்து கடலெண்ணெய் நெய் இது தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நெய் வந்து நல்லா சூடுபடுத்தியாச்சு. நல்லா சுட இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் பத்தலை, அதாவது பிடிக்கும்போது உருண்டை பிடிக்கும்போது பிடிப்படலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய்யை வந்து சூடுபடுத்திட்டு நல்லா சுட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக பிடிப்படும். பிடிச்சி பார்த்தீங்க, உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உருண்டை பிடிப்படும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் நல்லா சூடு ஆறி இருக்கும். இப்போ நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்க வருது. 1 டம்ளருக்கு ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக நெய் சரியாக இருக்கும். நெய்யாக இருந்தாலும் சரி, கடலெண்ணெயாக இருந்தாலும் சரி, சரியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம்.
பாருங்கள், பொட்டுக்கடலை லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு நிறைய பொருளும் தேவையில்லை. அதே நேரத்தில் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், உடைச்சி காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.